வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய பைந்தமிழ் வாழியவே வாழிய பைந்தமிழ் வாழியவே. ஒரே நிமிடம். இன்றைக்கு மிக அருமையாக நடைபெற்ற பேரணி, மிக கட்டுப்பாடோடு நடைபெற்ற இந்த அருமையான பொதுக்கூட்டம், இதில் வந்து கலந்து கொண்டு உரையாற்றிய பெருமக்கள் கோவையில இருந்தும், ஈரோட்டில இருந்தும், கள்ளக்குறிச்சியில இருந்தும், நம்முடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து, விருதாச்சலத்தில இருந்தும், சென்னையில இருந்தும், திருச்சியில இருந்தும், தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கிற நம்முடைய தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்வேன். இந்த கூட்டம் என்பது உலக தமிழ் கூட்டியக்கம் என்பது ஒரு தனி அமைப்பல்ல. எல்லா அமைப்புகளையும் ஒன்று திரட்டி சாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து எல்லோரும் ஓரணியிலே நின்று தமிழுக்காக பாடுபட வேண்டும். அப்படிப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம். இன்னைக்கு ஏதோ கூடி தலைந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். தேர்தல் வருகிறதே, தேர்தல் முடிந்த பின்னாலே ஏதாவது ஒருவர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஆட்சிக்கு கட்சிக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என்று ஒரு மூன்று மாதங்கள் நாம் கால அவகாசம் கொடுத்தோம். நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு 3 மாத காலம் இடைவெளி கொடுப்போம். 3 மாத காலத்துக்குள்ளாக பதவிக்கு வந்து 3 மாத காலத்துக்குள்ளாக நிறைவேற்றவில்லை என்றால், தமிழ் கோரிக்கைகளை நிறைவேற்ற சாகும் வரை போராட்டம் நடத்துவதற்கு நாம் தயாராக இருப்போம். அதற்கான உறுதிமொழியை மிகப்பெரிய பலத்த கைதட்டோடு நீங்கள் தர வேண்டும். செத்தாலும் தமிழை காப்பாற்றுவோம் என்ற உறுதிமொழியோடு நான் இந்த நேரத்தில் என்னை நிறைவு செய்கிறேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ஏயூட்டினுடைய மூத்த பேராசிரியர் ரவி அவர்களுக்கும், என்னோடு பயணித்து அரசியல் தலைவர்களெல்லாம் ஒரு நாள் முழுக்க சந்திக்க வந்த பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், இங்கே கோவையில் இருந்து நாங்கள் எப்பொழுது ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம். கோவையில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால நாம் சோலை ஓய்விடக்கூடாது என்பதனால 2 பேருந்திலும் ஒரு சுற்றுத்திலுமாக 200 பேரை நாங்கள் அங்கிருந்து அழைத்து வந்திருக்கிறோம். இது மாதிரியான ஒரு கொள்கையை எல்லா அமைப்புகளும் எடுக்க வேண்டும். ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வருவது என்பது நாம் கூட்டி கொண்டு வந்திருக்கிற கூட்டத்தின் அடிப்படையில வந்தால் நாளைக்கு பெருந்திரளான கூட்டமாக இருக்கும் என்று சொல்லி, எங்களுடைய கோரிக்கைகள் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நிறைவேறவில்லை என்று சொன்னால், அன்றைக்கு ஆளுகிற அரசுக்கு எதிராக சாகிறவரை உண்ணாமல் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, இதற்கு உழைத்த அண்ணன் எங்களுடைய மரியாதைக்குரிய உலக தமிழ் காப்பு கூட்டிய அண்ணன் துரைசாமி அவர்கள், அண்ணன் அப்பாவு அவர்கள், அருமை நண்பர் புலவர் ரவீந்திரன் அவர்கள், திருமணி அவர்கள், கனக சுப்பிரமணியம் அவர்கள், அதே போல நம்முடைய கோவா பழனிசாமி அவர்கள், இந்த அருமை நண்பர் ரவி, எல்லா ஏற்பாடுகளும் கோவையில இருந்து ஆணையிட எனக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஓய்வு பெற்ற போது நண்பராக இருந்தவர். இந்த ஒரு வாரமாக அலைந்து அவர்கள் திரிந்து இத்தனை ஏற்பாடுகள் செய்தால் ஒரு பலத்த கைதட்டலோடு பாலசுப்ரமணியம் அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்களை எல்லாம் நாம் பாராட்டி, நம்முடைய பொருளாளர் மணி அவர்களை ஒரு நன்றியை, முறையான நன்றியை வழங்க வேண்டுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் என்று சொல்லி தயாராக இருங்கள், போர்க்களத்தில் தயாராக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உணவு வாங்காதவர்கள் தயவு செய்து வாங்கிக் கொள்ளலாம். தண்ணீர் பாட்டில் வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். எல்லோரும் உணவடைந்துதான் செல்ல வேண்டும். விரைவாக உணவை அருந்தி இதற்கு விடை கொடுக்க வேண்டும். அடுத்தவர்கள் காத்திருக்கிறார்கள். தயவு கொடுத்து ஒத்துழைப்போம். காவல்துறைக்கு நாம் ஒத்துழைப்போம். சரிங்க. 2 நோட்டு புத்தகங்கள்
உங்களுடைய முகவரிக்காக அனுப்பி வைக்கின்றோம். அன்பு வந்து அந்த 2 நோட்டு புத்தகங்களையும் அன்பு கூர்ந்து மேடையிலே ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2 நோட்டு புத்தகங்கள் உங்கள் கையொப்பத்திற்காக உங்கள் முகவரிக்காக நாங்கள் அனுப்பியிருந்தோம். அன்பு கூர்ந்து அதை மேடையில் ஒப்படைக்குமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழுக்காக, தமிழ் உணர்வுக்காக, தமிழ் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளிலும் கட்டாயம் தமிழ் கற்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளிலும் கட்டாய தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழிய வாழிய வாழியவே உலக தமிழ் காப்பு கூட்டியக்கம் வாழியவே. தமிழக அரசு, ஒன்றிய அரசு கூட்டியக்க கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற சூழல் போல் தமிழகத்து பள்ளிகளிலும் தமிழை பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புப்படி குடமுழுக்கு நிகழ்வுகள், திருக்கோவில் வழிபாடு தாய்மொழி தமிழிலே நடைபெற வேண்டும், நடைபெற வேண்டும். அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து வகுப்பாளுக்கும் தமிழ் ஒரு பாடமாக வைக்கப்படுதல் அவசியமாகும். பயிற்று மொழியாய் தமிழினை ஆக்கிட வேண்டும், ஆக்கிட வேண்டும்.